இந்தியாவை பொறுத்தவரை பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கை பாம்புகளை வழிபடுதல், குறிப்பாக நல்ல பாம்பை வழிபடும் ஒரு பண்பு இருக்கு. இப்போ இந்த வீட்டை சேர்ந்த சகோதரி நம்ம போய் இறங்கினோடனே ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. சார், பாம்பு நசுங்கக்கூடாது, பாம்புக்கு எதுவும் காயம் ஏற்படக்கூடாது, பாம்பு உயிரோடு மீட்கப்படணும், பின்பு பாதுகாப்பாக விடுவிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமளும் அவங்கள்ட்ட சிரிச்சுட்டே சொல்கிறோம், இவ்வளோ தூரம் 10 கிலோமீட்டர் தள்ளி பாம்பு நசுக்கவும் அடிக்கவும் வருவோம், கட்டாயம் மீட்கப்படும், உங்கள் நம்பிக்கையில் எந்தவித இடர்பாடும் இல்லாமல் சர்வ நிச்சயமாக இந்த பாம்பு பாதுகாப்பாக மீட்கப்படும் அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுத்துட்டு அப்படியே படி மேலே ஏறி பார்க்குறோம். நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இது திருநிலை அப்படிங்கிற கிராமம். எங்கள் இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி. அங்கேருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க, வீட்டில் படிக்கட்டில் ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து நிற்குது அப்படின்னு சொல்லி. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுமே, அதுக்குள்ளே அந்த பாம்பு எங்கேயாவது போயிடலாம். இல்லை சார், அது 20 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே படம் எடுத்த மாதிரியே நிற்குது, கட்டாயம் வாங்க மீட்கணும், இது வீட்டில் படம் எடுத்து நிற்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மீட்புக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே குழுவாக சேர்ந்து இருக்கிறாங்க. பாம்பை மீட்க போகிறாங்க, எப்படி மீட்கிறாங்க, இந்த பாம்பு பாதுகாப்பாக மீட்கப்படுமா அப்படின்னு பார்க்குற ஒரு ஆர்வத்திலையும், இது எந்தவித ஆபத்தும் இல்லாமல் இங்கேருந்து அகற்றப்படுமா அப்படிங்கிற ஒரு கூடுதல் ஆர்வத்திலையும் இங்கே சுற்றி நிற்கிறாங்க. அங்கே விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு மோட்ரு, அதை கழட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னால் அது படம் எடுத்து நிற்குது. இப்போ ஏறக்குறைய அவங்க பார்த்து ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடம் அல்லது 1 மணி நேரமாக இந்த பாம்பு அப்படியே படம் எடுத்து நிற்குது. என்ன காரணம்னே தெரியல. நம்ம இப்போ பாம்பை பார்த்தாச்சு. இதில் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, அங்கே இந்த பாம்புக்கு முன்னாலே பால் வச்சுருக்கிறாங்க, ஒரு கிண்ணத்தில் பால் வச்சுருக்கிறாங்க. அது பாம்பு பால் குடிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியல. இது காலாகாலமாக அப்படி சொன்னதால் கிண்ணத்தில் பால் வச்சுருக்காங்க. நம்ம மீட்புக்கு போகிறதுக்கு முன்னால் தம்பி ரமேஷ் அந்த பால் கிண்ணத்தை முதல்ல அகற்றுறாரு. ஏன்னா நம்ம அதை மொத்தமாக சுத்தம் பண்ணிக்கணும். அகற்றிட்டு இந்த பாம்போட மீட்பில் நம்ம இப்போ செயல்பட ஆரம்பிக்கிறோம். இருடா, உன்னை அழுத்தக்கூடாதுன்னு பார்த்தா ஏன்டா இப்படி பண்ற? இல்ல இல்லம்மா, அது படிக்காதுமா. இந்த பாம்பு மிக பாதுகாப்பாக மீட்கப்படுகிறது. மீட்கப்பட்டு அங்கே வச்ச உடனே எல்லாம் அப்படி சுற்றி நின்று பார்க்குறாங்க. ஏன்னா நல்ல பாம்புனோம்னா அது மீது மக்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும். அந்த படம் எடுத்து நிற்கிறதால எல்லாம் அப்படியே சுற்றி நின்று பார்க்குறாங்க. இது பாதுகாப்பாக மீட்கப்பட்டது அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அம்மா, ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கண் கலங்குனீங்களம்மா, இது உடம்புல எங்கேயா நசுங்கி இருக்கா பாத்தீங்களா? கை குடிக்கிற ரமேஷ்.
அதை அடிக்கிறதுக்கு நசுக்கிறதுக்கு அம்மா வரும். ஒரு கீரல் இல்ல உடம்புல பாத்தீங்களா? லைட்டா ஆட்டணுமா, சிலிண்டர் சதுரு போச்சு, லைட்டா ஆட்ட தடி வந்துச்சு, லைட்டா ஆட்டணும். அது சுரு கத்து நம்ம வந்துட்டோம். பாம்பை மீட்ட பிறகு நம்ம கொண்டு வந்து இதை பாதுகாப்பாக விடுவிக்கிறோம். இங்கேயும் அவர் தன்மை என்னன்னு தெரியல, இவருக்கு என்ன இவர் மனநிலைன்னு தெரியல. இது இங்கே கிட்டத்தட்ட நாங்கள் ரிலீஸ் பண்ண அப்புறமும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே படம் எடுத்து நிற்குது. அது போகிற மாதிரியே தெரியல. அது நம்மளை வளைச்சி படம் எடுக்கிற அளவுக்கு அது போஸ் கொடுக்குது. இது நம்ம இந்த நியூரோடாக்சிக் இந்த பாம்பின் தன்மையை சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக எடுத்துக்கிட்டு இதை நல்லா நெருக்கமாக படம் எடுத்துக்கிறோம். அதுக்கு பிறகு இவர் பாதுகாப்பாக புறப்பட்டு வராரு. இதை உங்களோட பதிவுபடுத்துறதில் காட்சிப்படுத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. மாவ பாம்புகளின் உடலில் காணப்படும் சிறப்பான உறுப்பு கலைஞர் இருக்கும் ஒரு வெளியக்கூடிய தசையாகும். இவை தாக்கும் போதோ தற்காப்புக்காகவோ அவற்றை விரிக்கும். இது எதிரி அச்சுறுத்தவே பயன்படுத்தும் தன்மையாகும். இதனை தமிழகத்தில் படம் எடுத்தல் என்பார்கள். இப்பாம்புலர் மஞ்சள் கலந்த வெள்ளை, கரும் பழுப்பு மற்றும் வெளிர் சாம்பல் நிறங்களில் இருக்கும்.